சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஏன் தூரமா போனான்னா துன்மார்க்கமாய் வாழ வேண்டும். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன ஆசை தெரியுமா? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் விரும்புகிறாங்க. வாலிபர்கள் மாத்திரமல்ல, சில ஆண்களாக இருக்கட்டும், சில பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நான் என் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும். தகப்பனுடைய வீட்டில் இருந்தால் தகப்பன் கண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாத, உன் நண்பர்களோட போய் சேர்ந்து சுற்றிட்டு லேட்டாக வராத, இந்த மாதிரி நீ பேசாத, இந்த மாதிரி மொபைல் பார்க்காத, இந்த மாதிரி இருக்காதுன்னு கண்டிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அதனால இந்த இளையகுமாரனால் வீட்டில் இருக்க முடியல, தகப்பனை விட்டு தூரமாய் போக நினைக்கிறான். இன்னைக்கு நீங்கள் தேவனோட இருந்தீங்கன்னா தேவன் எச்சரித்துக்கிட்டே இருப்பார். தேவன் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பார். தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம இஷ்டத்தின்படி வாழணும்னு நம்ம நினச்சிட்டா தேவனை விட்டு தூரமாக தான் போகணும். நம்ம இஷ்டத்தின்படி செய்கிற காரியங்கள் எல்லாமே துன்மார்க்கமாக தான் இருக்கும். இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கல. குடும்பத்தை தேவன் கொடுத்ததே ஒரு கட்டுப்பாடோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எவன்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்க விரும்பலையோ அவன் துன்மார்க்கத்துக்குள்ளே இருக்கான்னு நினச்சிக்கோங்க. அது கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளே இருக்க விரும்பலனாலே அவன் யாரோட இருக்கிறான்? துன்மார்க்கனோட இருக்கிறான் தான் அர்த்தம். வீடு நமக்கு கொடுத்ததே, குடும்பத்தை கொடுத்தது, மனைவியை கொடுத்தது, கணவரை கொடுத்தது, பிள்ளைகளை கொடுத்தது எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்குள் காத்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. இப்போ இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு போய் கொண்டிருக்கிறான். என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் அப்படின்னு அவன் விரும்புகிறான். வீட்டில் இருந்து 6 மணிக்கு எழுப்பிடுறாங்க பாஸ்டர். அதனால தான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன், நான் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். என் இஷ்டத்துக்கு தான் நான் எந்திரிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்க முடியாது. இந்த கார் வச்சுருக்கிறவங்களாம் கை தூக்குங்க, பைக் வச்சுருக்கவங்களாம் கை தூக்குங்க. இன்றைக்கே நீங்கள் வேகமாக ஒர்க் ஷாப்புக்கு போங்க. என் இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பிரேக்கை அத்து விட்டுருங்க, சரிங்களா? இந்த பிரேக்கை அத்து விட்டுருங்க. நான் பாட்டு போகணுங்க. அடிக்கடி இந்த பிரேக்கை பிடிச்சி எனக்கு எப்போ கஷ்டமாக இருக்குது. நான் பிரேக்கே இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அடுத்து நாங்கள் எல்லோரும் உங்களை எங்கே சந்திப்போம்? ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். எத்தனை பேரை தான் பார்க்குறது உங்களை ஹாஸ்பிட்டலில்? திருப்பி ஆப்பிள் ஆரஞ்செலாம் வாங்கிக்கிட்டு உங்களை மருத்துவமனையில் சந்தித்து காலில் கட்டு போட்டு இப்படி தவக்கா மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் தம்பி ஆக்சிடெண்ட் ஆச்சு கேட்டேன். பிரேக் எடுத்துட்டேனே அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், பிரேக் இல்லாமல் போகிறவன் வாழ்க்கையெல்லாம் இந்த இளையகுமாரன் வாழ்க்கை மாதிரி தான். எல்லாத்தையும் இழந்துருவான். என்னத்தை இழந்துருவான்? ஒரு கண்ட்ரோல் வேணும். மனைவிக்கு தெரியணும் கணவர் எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வாராருன்னு. மனைவி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கங்கிறது கணவருக்கு தெரியணும். பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். எம்மா நான் இங்கே இருக்கிறேன். சில பிள்ளைகள் எங்கே போகுது எங்கே வருதுன்னே பெற்றோருக்கு தெரியாது. உங்கள் பிள்ளை எங்கே போனானே தெரியலையே. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த காரியத்தில் நம்ம அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனைவி அரட்டக்கூடாது. நான் எங்கே போவேன் எங்கே வருவேன்னு கேட்கவே கூடாது. மூஞ்சி உடச்சிருவேன் அப்படி சொல்லக்கூடாதுங்க. மனைவியை கர்த்தர் ஏன் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? நம்ம எங்கிட்டாவது போய் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மனைவி ஏங்க நான் என் இஷ்டத்துக்கு தான் எந்திரிப்பேன், எப்போ பார்த்தாலும் எந்திரிங்கிறீங்க. நான் ஒன்று சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே போய் ஒரு டைம் டேபிள் போடுங்க. என்ன போடுங்க? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிற ஒரு டைம் டேபிள் போடுங்க. 5:30 மணிக்கு மேலே தயவு செய்து தூங்காதீங்க. அப்படி தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் 7:30 தான். 5:30க்கு மேலே தூங்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக எந்திரிப்பீங்க. லேட்டாக எந்திரிச்சோன்னே மணியை பார்ப்பீங்க. மணியை பார்த்தோன்னே 7 இருக்கும். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு செய்கிறது, ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டென்ஷன் வந்துடும். டென்ஷனில் கணவர் வாயா உதவி செய்யா. உடனே அவர் அறிவு கட்டலை, தூங்கிட்டு மாடு மாதிரி தூங்கிட்டு இப்போ உதவி செய்யுன்னு சொல்கிற. அவர் 2 திட்டி குழப்பமாகி அன்றைக்கி நாள் முழுவதாயிரும். ஏன் 5:30க்கு எந்திரிச்சு பாருங்கள். 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. பாஸ்டர் நான் நீங்கள் சொன்ன மாதிரி 5:30க்கே எந்திரிச்சிட்டேன். சில ஆட்கள் எந்திரிச்சு படுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணிடாதீங்க. 5:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு சோத்திரம் அப்படியே கொடை வண்டிங்கிட்டு சாஞ்சிரும். நல்லா சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒன்று எப்சிட்டு அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். என்னென்னா, காலையில் எந்திரிச்சிட்டு திரும்பி படுக்கிறது ரொம்ப ஆபத்தானது. காலையில் எந்திரிச்சிட்டு
திருப்பி படுக்கிறோம் பாருங்க, எங்கே இல்லாத கனவுலாம் அப்போ தான் வரும். நீங்கள் படுத்து பாருங்கள், நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சிட்டு தூங்கி பாருங்கள், எங்கே இல்லாத கனவு வரும். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, அதுதான் ரொம்ப சொகுசாக இருக்கும். அதுதான் எப்படி இருக்கும்? ரொம்ப சுகமாக இருக்கும். 2 தவளையை பிடிச்சி ஒரு குளிர்ந்த தண்ணீருக்குள்ளே போட்டுட்டாங்க. போட்டுட்டு அந்த தவளைகளுக்கு ஒரே சந்தோஷம், அடா ஜம்முன்னு இருக்குது. அதை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு அடியில் கேஸை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி எப்படி ஆச்சு? சூடாச்சு. ஒரு தவளை சொல்லிச்சுட்டே, நிலமை மாறுதுடா, இவ்வளோ நேரம் குளுன்னு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெதுப்பாயிருச்சு, அதனால் நான் போகிறேன்டான்னு வெளியில் போயிடுச்சு. இன்னொரு தவளை, அறிவு கட்டவனே, நம்மளுக்கு குளிரக்கூடாதுண்டா, வெதுப்பு உண்டாக்குறாங்க, இங்கேயே சுகமாக இருக்குடா, அப்படியே இருப்போம், சுகமாக இருப்போம் அப்படின்னு இருந்துச்சான். கொஞ்சம் நேரம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. அப்புறம் இது ட்ரை பண்ணது முடியல, தண்ணி கொதிக்கிறதுல செத்தே போயிடுச்சு. இதே மாதிரி சுகத்தை விரும்புனீங்கன்னா நீங்கள் சுகமாக போயிடுவீங்க. உங்கள் சுகத்தை நீங்கள் விரும்பாதீங்க, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அர்ப்பணிங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையை தான் அவன் நினைச்சான். நான் நல்லா இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சான். என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் இழந்தான். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் புத்தி வரணும்னு ஆண்டவர் விரும்பலை. எப்பா, இப்போவே உனக்கு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையை சீர்படுத்திக்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ இவன் எங்கே திரும்புகிறான் தெரியுமா? தகப்பனிடத்திற்கு திரும்புகிறான். எந்த நிலைமையில் திரும்புகிறான் தெரியுமா? பன்றியின் தவிட்டை தின்னு கொண்டு திரும்புகிறான். இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு தகப்பன் சொன்னார், நீ போகாத, வழி விலகி போயிடாத, குடும்பத்தை விட்டு தூரமாக போயிடாத, குடும்பத்தை விட்டு விலகி போகாதன்னு தகப்பன் எச்சரித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பன்றியின் தவிட்டை தின்றக்கூடாது, நீ பசியோடு பைத்தியக்கார மாதிரி தெரியக்கூடாது. வீட்டில் இருந்திருந்தா அவன் நினைக்கிறான், எங்கள் அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரன் கூட ராஜா மாதிரி இருக்கிறானே நினச்சி பார்க்குறான். அப்போ திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ வழி விலகியே போயிருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ திரும்பி வரணும் தான் நான் விரும்புகிறேன். இளையகுமாரனுடைய அந்த கதையில் நம்ம பார்க்குறோம், அந்த தகப்பன் அந்த வாசப்படியில் உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்னா, அவன் திரும்பி வந்தா அவன் அந்த வீட்டில் மறுபடியும் உயர்த்தி வைப்பேன். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து உங்கள்கிட்ட எச்சரிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நீங்க திரும்பி வந்தா உங்களை மறுபடியும் சிறையிருப்புல இருந்து விலக்கி உங்களை உயர்த்தி வைப்பார். சிதறி போனவங்களெல்லாம் திரும்ப உங்களுக்கு கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆதாமும் ஏவாளும் விலகினார்கள். ஆகவே அவர்கள் வாழ்க்கை தேவனை விட்டு விலகுனதுனால நஷ்டத்துக்குள்ளே போய்விட்டார்கள். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே.